ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊர்லலாம் மழையா? எங்கள் ஊரில் மழை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம புதினா இதில் ஊனியிருந்தோம்ல, ஒரு தடவை புதினா சின்ன டப்பாவில் வளர்க்கலான்னு போட்டிருந்தேன்ல, எல்லாம் சின்ன டப்பாவில் வச்சது இதாகிடுச்சு. இதில் மட்டும் ஒரே ஒரு வேர் இருந்தது மட்டும் என்ன செஞ்சுருக்கு, முளைச்சிருக்கு. அதனால் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், 2 குச்சி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேன். இங்கே பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு. இதைத்தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன், இப்போ இதெல்லாம் நட்டு விட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வேர் பிடிச்சி எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ஊனி வச்சிட்டோம்னா சரி. அடுத்தப்பில் அதை கொஞ்சம் நிழலில் வைக்காமல் மறந்து போய் வச்சுட்டேன். மழை நிறைய பட்டு அது அழுகிருச்சு. அதனால் இதை கொஞ்சம் நிழலில் வைப்போன்னு வச்சுருக்கேன். வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா வந்துடும். நல்லா வேர் வேற விட்டுருச்சா எல்லாம் நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். புதினாக்கை இப்போ தொட்டியில் போட்டு வச்சுருவோன்னு சொல்லிட்டு தொட்டியில் வச்சுட்டேன். நான் சின்ன சின்ன தொட்டியில் நிறைய இது அழுகி போச்சுல மழை பெஞ்சதில். அதனால் இந்த தொட்டியை யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு தொட்டியை வச்சாச்சு. இன்னும் 2-3 குச்சி நல்லா தளர்த்துருக்குது. அதையும் எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம ஊனி விட்டுருவோம். ஊனி விட்டுட்டு நிழலில் வைக்கணும். இந்த வட்டம் கரெக்டாக நிழலில் வச்சு ஃபாலோ பண்ணணும். நிழலில் வைக்கணும். மழை தண்ணியும் ரொம்ப படாத அளவுக்கு பார்த்துக்கிடணும். பார்த்துக்கிட்டா சரி, செடி நல்லா புதினா நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இப்போ ரோஜா கன்றுக்கு உரம் ஊற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஜாப்பூக்கு, மல்லிகைப்பூக்கு, செம்பருத்தி பூக்களுக்கு உரம் ஊற்றுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு எடுத்து வரிசைப்படுத்தி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய செடிகள்லாம் பின்னாடி, சின்ன சின்ன செடிகள்லாம் முன்னாடி. இன்னும் இந்த ஓரத்தில் மட்டும்தான் வெயில் அடிக்கும். இந்த வீட்டில் வெயில் எவ்வளோக்கெவ்வளோ படுதோ அவ்வளோக்கெவ்வளோ தான் செடி நமக்கு சிறப்பாக வரும். அதனால் வெயில் இருக்க இடமா தேடி தேடி செடி எல்லாத்தையும் வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியாச்சுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம ரோஜா செடிக்கு உரம் ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், 2 நாளாக என்ன செஞ்சுருக்கேன், வெங்காயத்தூளை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தூள் தண்ணியை என்ன செஞ்சிடணும், நம்ம கப்பில் கலந்து செடிகளுக்கு ஊற்றிட வேண்டியதான். ஊற்றினா சரி, ரோஸ்க்கு நிறைய தளிர் விடும். இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கலந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். எப்படி நல்லா இதாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி தண்ணியே என்ன செஞ்சிச்சு, நல்லா மாறிடுச்சு. இதை நீங்கள் ரோஸ் செடி கொடுத்தீங்கன்னா சரி, ரோஸ் கன்று நல்லா சிறப்பாக வரும். ரோஸ் கன்றுக்கு இது வந்து 7 days ரோஸு. இது நிறைய தளிர் வந்துருச்சு பாருங்கள். நல்ல கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தளிர் இளந்தளிர். அடுத்தாப்புல இங்கிட்ட ஒரு இது வந்து பன்னீர் ரோஸ் தான் அங்கே வரைக்கும் போயிருக்காங்க. இது நித்திய மல்லிகை ஊற்றணும். இப்போ இது இந்த ரோஸ் 7 days ரோஸு. அதுபோக இங்கிட்டு செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வெயில்னால என்ன செய்யுது, சரியான மொட்டுக்கள் வைக்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் வெயில் கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. இந்த இப்போ தான் மொட்டுகள் வருது பாருங்கள். குட்டி குட்டியாக இப்போ தான் மொட்டுக்கள்லாம் வைக்கிது. இங்கே பாருங்கள். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் செம்பருத்தி நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நிறைய பூத்துச்சு. ஆனால் நிறைய தளிர் புது புது தளிராக விட்டுருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம செம்பருத்தி செடிக்கும் இந்த வெங்காயத்தூள் கரைசலை கொடுத்து விடலாம். கொடுத்தோன்னா சரி, பூக்களும் நல்லா நிறையா பூக்கும். பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், இங்கிட்டு ஒரு செவந்தி கன்று வச்சுருக்கேன். அதுக்கு இங்கிட்டு மிளகா நாற்று கொஞ்சம் வெயிலில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, புதிய இலை ஒன்று விட்டுருக்குது. மாடி தோட்டத்தில் இருக்கும் போது தான் செடியில் நல்லா வெயில் பட்டுச்சு. செடியெல்லாம் சிறப்பாக வந்துச்சு. இப்போ தரை தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெயிலுக்காக தேட வேண்டியிருக்கு நம்ம. அடுத்து இதில் வந்து மஞ்சள் கலர் செவந்தி நல்லா பெருசாக வந்துருச்சு. வெயிலானால மொட்டு வைக்காமல் இருக்கணும், வெயிலில் தூக்கி வைக்கணும். இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. இதில் மல்லிகைப்பூவை என்ன செஞ்சேன், இதில் ஒன்று பதியம் போட்டேன்ல, அதேமாதிரி திருப்பி அதையே வளைச்சி இன்னொரு இதுலேயும் பதியம் போட்டிருக்கேன். மல்லிகைப்பூ நிறைய தளிர் அடிக்குது, மொட்டு ஆனால் கருகுது என்னன்னு தெரில.
அதுக்கும் எல்லாம் மார்கழி மாதம் பனியில் அதுவால் இது பண்ண முடியல, மொட்டு பெருசாகி பூக்க முடியலை. இந்த வெங்காயத்தோலை கீழே போட்டுறாதீங்க. இதை எடுத்து என்ன செஞ்சுருங்க, ரோஜாப்பு செடி அடியில் மூடாக்கு மாதிரி போட்டு விட்ருங்க. போட்டுவிட்டுனா பூச்சி தொல்லை இருக்காது. பூச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு. இது நித்தியமல்லி செடி. இதில் வந்து பூச்சிகளை இது பண்ணுறதுல தன்மை இருக்கும். வெங்காயத்துக்கு வந்து ஒரு எரிச்சல் தன்மை இருக்கனால பூச்சிகள்லாம் வராது. அதனால் இந்த வெங்காயத்தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு அடியில் மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். பூக்களை நிறையா பூக்கும். இங்கே பாருங்கள், நேற்று ஒரு ரோஸ் பறித்தேன், இன்றைக்கி ஒரு ரோஸு, இந்த ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். இது நாளைக்கு பூக்கும், இது 4 நின்று பூக்கும். நிறையா தளிர் வைக்குது. இந்த 7 டே ரோஸில் இந்த பாருங்கள், இங்கனக்குள்ளே ஒரு ரோஸ் வருது பாருங்கள், தளிர் வருது பாருங்கள். சிறப்பான வளர்ச்சிக்கு இந்த வெங்காயத்தோல் கரைசலை கொடுங்க. நித்தியமல்லியும் பாருங்கள், கொடியில் எப்படி படரி போகிறாங்க பாருங்கள். வைக்க மாட்டேன், அதுக்கு மட்டும் இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க வேகமாகவும். இதெல்லாம் மொட்டு வச்சிருச்சு, மொட்டு தெரியுதான்னு பாருங்கள், மொட்டு வச்சிருச்சு. இன்னும் நிறைய எல்லாத்துலேயுமே என்ன செய்யும், எல்லா தளர்லையுமே மொட்டு வர ஆரம்பிச்சிடும். தளர் இப்படி கூட வெளியில் கூட நீட்டிகிட்டு வர இதை எடுத்து என்ன செஞ்சிடணும், உள்ளே கூட நம்ம வச்சு விட்றணும், உள்ளே கூட திணிச்சு விட்றணும். இதை வச்சு கயிறு வச்சு கட்டி விடணும். இங்கிட்டு பாருங்கள், தக்காளி செடி 2 தான் இருந்துச்சுல, அதை ஒன்றை எடுத்து தனியாக நட்டுட்டேன். ஏன்னா ஒரு தொட்டியில் 2 செடியை வச்சா அது வந்து நிறையா சத்து கிடைக்காது. இந்த போட்ட விதைகள்லாம் இந்த முளைச்சிருக்கு பாருங்கள், தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நம்மளுக்கு 2 விதை ஊனி விட்டேன், அது இந்த முளைச்சிருக்கு பாருங்கள். தரையில் ஊனி விட்டுருக்கேன். அது சொரக்கொடியும் பீக்கங்காய் கொடியும். இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது உரம் இருக்கனால நல்லா சிறப்பாக வந்துருக்கு. அந்த இடத்துல வெயில் அடிக்கிறதுனால நல்லா சிறப்பாக சூப்பராக வருது. மாதுளம்பழத்தில் எல்லா பழத்தையும் கடிச்சிட்டாங்க, இந்த ஒன்றை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் ஆனால் நல்லா பெருசாகிடும். இப்போ தான் இதுவும் வேர் பிடிச்சி புது தளிர் அடிக்க பாருங்க மாதுளங்கன்னும். இப்போ தான் கொஞ்சம் செடியெல்லாம் சிறப்பாகிக்கிட்டு வர்றாங்க. கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, இந்த நித்தியமல்லி கொடி. நான் அடுத்து க்ரோ பேக்கில் வைக்கிறதுக்கு இந்த பாருங்கள் மண் வச்சுருந்தேன் ஒரு பையில். இப்போ தான் தட்டி வச்சுருக்கேன். கோகோபீட்டு காயப்போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து என்ன செய்யணும், அடுத்தாப்புல நாளைக்கெல்லாம் பையிலெல்லாம் எடுத்து விடணும், எடுத்து வைக்கணும். இந்த இது ஒரு தக்காளி செடியை ஒரு உடஞ்ச வாளில் இருந்துச்சு, அதையே எடுத்து இதில் தூக்கி வச்சாச்சு. இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி, அதில் ஒரு 2 வெண்டைக்காய் செடி. கருவேப்பிலை இப்போ நல்லா கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி, அங்கேயே நல்லா ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. இதில் ஒரு வெண்டைக்காய் செடி நட்டு விட்ருக்கேன். இதில் வந்து பாருங்கள், மஞ்சள் கனகாம்பரம் சூப்பராக வருது. அடுத்து நான் பூ வச்சிடும். டிசம்பர் மாதம்ல சூப்பராக வருது, வந்துடும் நமக்கு. இந்த தக்காளி செடி எவ்வளோ பிரம்மாண்டமாக வளருது பாருங்கள், எவ்வளோ உயரமாக போயிருக்குன்னு பாருங்கள். என் உயரத்தோட உயரமாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.